நம்ம எல்லாருக்குமே 1330வது குறள் வரைக்கும் தெரியும். நிறைய பேர் அதை வந்து பார்க்காம சொல்லுவாங்க. ஆனால் அதை தலைகீழ் வரிசையில் ரிவர்ஸில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறிதான். நமக்கு தெரிஞ்ச சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 7 பேர் வந்து அந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து சொல்கிறாங்க. திருக்குறளை மனப்பாடம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு பல பெருமையாக சொல்லுவாங்க. சிலர் 100 குறள், சிலர் 500 குறள், இன்னும் சிலர் 1330 குறளையும் எனக்கு வரிசையாக தெரியும்னு சொல்லி ஒப்பிச்சு அசத்துவாங்க. ஆனால் 1330வது குறள்ல இருந்து முதல் குறள் வரைக்கும் பின் வரிசையில் எழுத முடியுமா? இந்த கேள்விக்கான பதில தான் செயலில் நிரூபிச்சிருக்காங்க நம்ம விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள நாடகாபுரம் அப்படிங்கிற அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். அதாவது யாசினி, பவித்ரா, சாருமதி, மதுஸ்ரீ, அனுஷா, மாதவி, ஸ்ரீவர்ஷினி இந்த 7 பேருமே திருக்குறளை வெறுமனே மனப்பாடம் பண்ணல. 1330வது குறள்ல இருந்து முதல் குறள் வரைக்கும் பின் வரிசையில எழுதி அனைவரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க. இது ஒரு நாள் சாதனை கிடையாது, பல மாசமா விடாமுயற்சி எடுத்ததனுடைய பலன் தான் இது. முதுகலை தமிழ் வழி ஆசிரியர் ராஜசேகர் உள்ளிட்ட ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பும் பெற்றோர்களுடைய ஊக்கமும் தான் தமிழ் மீது அவங்களுக்கு குனிந்த அளவற்ற காதலும் அவங்களுக்கு இந்த சாதனைக்கு பின்புலமா இருந்திருக்குது. திருக்குறள் எங்களுக்கு ஒரு பாடம் இல்லை, வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் அப்படின்னு ஒரே குறள்ல சொல்றாங்க இவங்க எல்லாருமே. இவங்களுக்கு நம்முடைய உரையாடல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்க சாருமதி அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா திருக்குறள் அப்படிங்கிறதுனுடைய பயணம் பற்றி ரொம்ப அழகா சொல்றாங்க. நான் 8வது வகுப்பு படிக்கும் போதே எங்கள் பள்ளியில் நிறைய பேர் திருக்குறளில் வந்து படித்து எழுதுவாங்க. 1330 குறளையும் அவங்க சொல்லுவாங்க. அதை பார்த்தபோது நானும் அப்படி ஒரு நாள் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளே வந்துச்சு. தலைகீழ் வரிசையில் எழுதக்கூடிய பயிற்சி ஆரம்பத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் போக போக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. முதல்ல திருக்குறளை வரிசையாக எழுத பழகிக்கிட்டு அதன் பிறகு தான் பேக் சைட்லேருந்து அதாவது ரிவர்ஸில் எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இவங்க வந்து 4 மாத காலம் டைம் எடுத்துக்கிட்டாங்களாம். இவங்கள தொடர்ந்து மற்றவங்களும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. அவருங்க வந்து வர்ஷினி அப்படிங்கிற பொண்ணு வந்து 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் இவங்களுக்கு திருக்குறளை வந்து பின்வரிசையில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உலக சாதனை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்கி அது நிஜமாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. தமிழ் மீதான காதல் வந்து இவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்றைக்கி இவங்க 8வது தான் படிக்கிறாங்க. ஆனால் கூட சின்ன வயசுலேருந்தே தமிழ் மீது இவங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருந்ததுனால அவங்க அதை வந்து மனப்பாடம் செய்யலை. ஒவ்வொரு குறளுக்கும் என்ன பொருள், அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே இவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் திருக்குறள் இன்னைக்கு இவங்களுடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பயணத்தில் ஆசிரியர்களுடைய ஊக்கமும் பெற்றோர்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். நாங்கள் செஞ்ச முயற்சியை வந்து ராஜ்மோகன் அப்படிங்கிற வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப அருமையாக வந்து பாராட்டியிருக்காரு. மாவட்ட ஆட்சியர் வந்து குகபத்ரா அப்படிங்கிறவங்களும் பாராட்டியது எங்களுக்கு மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளை இன்னும் பல சாதனைகள் செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அடுத்த கட்ட இலக்காக இருக்குது. 1330 குறளை முழுமையாக மனப்பாடம் செய்கிறதே ஒரு பெரிய சாதனை. அதுவும் தலைகீழ் வரிசையில் எழுதி காட்டி படிச்சிருக்காங்க அப்படின்னா அதனுடைய சாதனை வந்து சொல்லுறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. முதல்ல முழு திருக்குறளையும் பொருளுடைய மனப்பாடம் செய்கிறோம். அதற்கு பிறகுதான் தமிழ் வரிசையில் தலைகீழ் வரிசையில் எழுதக்கூடிய பயிற்சியை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்தது. குறிப்பாக 1000 குறள்களை தாண்டினதுக்கப்புறம் எந்த குறளுக்கு அடுத்து எது வருது அப்படிங்கிறத அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல. அது ஒரு சேலஞ்சாக கூட இருந்தது. 10, 50, 100 அப்படின்னும் போது படிப்படியாக இவங்க போயிருக்காங்க. இன்றைக்கி இவங்க ஸ்கூல் லைஃப்பில் வந்து இவங்களுடைய சாதனையை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது. இப்போ ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இவங்களுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்கல, தமிழையும் தமிழுடைய பாரம்பரியத்தையும் வாழ்வியலுடைய கல்வியாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. தமிழ் எங்களுக்கு பாடம் கிடையாது, அது எங்களுடைய பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தமிழ் மொழி பிடிக்கும்னு சொன்னால் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.